+1 அக்கௌண்டன்சியில் யூனிட் 5ல் எக்ஸசைஸ் 6 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6. ஓகே, த ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட்னா லெட்ஜர்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் ஆன் 31st December 2016. ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸுங்கிறது என்னது? எல்லா லெட்ஜர் பேலன்ஸஸையும் எதர் டெபிட் ஆர் கிரெடிட்னு சொல்லணும். அதுதான் ட்ரையல் பேலன்ஸ்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்டும் வெதர் டெபிட் ஆர் கிரெடிட்னு பார்த்துடலாம். கேபிட்டல்ங்கிறது பிஸ்னஸ் பணம் தரணும் திரும்ப ஓனருக்கு, கரெக்டாக? இட்ஸ் அ லைபிலிட்டி, அதாவது கிரெடிட் பேலன்ஸ். டெட்டாஸ்ங்கிறது வர வேண்டிய அமௌண்ட், இட்ஸ் அ டெபிட். ரெண்ட் ரிசீவ்டுனா அது இன்கம், கரெக்ட்? இப்போ கிரெடிட் பேலன்ஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட், நம்ம பணம் திரும்ப தரணும் பேங்க்குக்கு. ஓகே, தென் இட் இஸ் அ லைபிலிட்டி ஆர் கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட்டார்ஸ் அதுவும் அதே மாதிரி திரும்ப தரணும், லைபிலிட்டி ஆர் கிரெடிட் பேலன்ஸ். பெர்மிசஸ்ங்கிறது அசட், ஸோ டெபிட் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் அதே அசட், டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேஸுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டெபிட் பேலன்ஸ். ஓகே, சேல்ஸ்ங்கிறது இன்கம் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு, ஸோ நம்ம செல் பண்ணது திரும்ப வந்திருக்கு. பேசிக்கலி சேல்ஸ் ரிட்டர்ன், ஸோ அப்போ ஆப்போசிட் ஆஃப் கிரெடிட், அப்போ டெபிட். ஓகே, டிஸ்கவுண்ட் அலௌட்னா இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கவுண்ட், ஸோ டெபிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா இஸ் அ இன்கம், இட்ஸ் அன் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். வேஜஸ் அண்ட் சேலரி ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட். கமிஷன் பெய்டு அப்படிங்கிறாங்க. பெய்டுனா பணம் வெளியில் போயிருக்கு. ஓகே, அப்போ டெபிட், எக்ஸ்பெண்டிச்சர். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் டெபிட். ஓகேயா? இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பண்ணலாம். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் as on 31/12/2016. ஓகே, என்ன பண்ணுங்கன்னா நேம் ஆஃப் அக்கௌண்ட், ஓகே, டெபிட், கிரெடிட். இப்போ ஃபஸ்ட்டு டெபிட் வரும், அப்புறம் தான் கிரெடிட் வரும். ஓகே, சரி. கேபிட்டல் 1,50,000 வட்டி கடிச்சுக்கோங்க. ஓகே, டெட்டாஸ் டெபிட் பேலன்ஸ் 22,800. ரெண்ட் ரிசீவ்டு 500. ஓகே, தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 3,100 கொடுக்கணும். கிரெடிட்டாஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, தென் premises is an asset. $1,46,000. Okay, then opening stock 10,000. Okay, 10,000. Purchases 42,000. Okay, then sales returns inward. Okay, sales return inward, discount received, discount allowed. Okay, sales 75,000 is 1,000. Sales is returns inward is opposite of sales. Okay, then discount allowed 800, allowed 800.
then receive 1000 மாற்றி எழுதிட்டேன். ஓகே, அதில் அமௌண்ட்டு கரெக்டாக மாற்றி எழுதிட்டேன். ஓகே, then wages salary 2935. Okay, then commission paid general expenses. Okay, ஸோ டோட்டல் எப்போதும் வெளியில் போட்டுருவாங்க, அப்போ இந்த மிஸ்டேக் இருக்கான்னு தெரியும். ஓகே, 5 + 1 6 11 1 2 7 10 15 1 8 23 கேப்பிங் போடலாமா? 8 8 14 25 23 30 31 3 3 2 5 6 9 11 12 17 23 25 2 2 2 1 3 3 4 7 2 9 3 23. ஓகே, சூப்பர். ஸோ 2,35,000. ஓகே, டேலி. ஸோ இது மாதிரி தான் போடுவீங்க. ஸோ அது எப்படி போடணும்னா ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு டெபிட். அதே மாதிரி எல்ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க, லைபிலிட்டி அண்ட் இன்கம் ஈக்குவல் டு கிரெடிட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். இது யூனிட் 5 எக்ஸசைஸ் 6.